இப்ப நீ சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சில பேர் வந்து வாலண்டரியா வந்து எனக்கு வந்து இந்த நாள்ல இந்த நேரத்துலதான் குழந்தை பிறக்கணும், அந்த கிறுக்கணுல மட்டும் போல் இருக்கு எனக்கெல்லாம் அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. எது இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் ஜோசியம் இந்த நாள்ல இந்த டைம்ல பிறந்தாதான் என் குழந்தை புளுத்துவான் அப்படியே. நீங்க முதல்ல வந்து இப்படி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டேன். ஆமா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். இது மாதிரி நிறைய இருக்கானுங்க ப்ரோ. குழந்தையோட வாழ்க்கையில விளையாடுறது, அது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்லயே வந்து அது இயற்கையா எப்ப பிறக்குமோ அப்ப பிறக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு நாள் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி, 15 நாள் முன்னாடி, இந்த டைம்ல இந்த நாள்ல பிறந்தாதான் வந்து டைம் முதற்கொண்டு பார்த்து இது பண்றாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல பிறக்கணும். சில பேர் பேரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார்டிங் லெட்டர்ல வரணும்னா இந்த டைம்ல பிறக்கணும்னா பைத்தியகாரத்தனமா பண்ணுவானுங்க. ஜோசியம் மொக்கன்னு சொல்றேன். அதை பத்தி அதை நம்ம பேசவே இல்லை. குழந்தை நீ வந்து பிறந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் ஜோசியம் பாரு, ஸ்டாரை பாரு, அது தனிப்பட்ட விருப்பம். பட் குழந்தை பிறக்கிறதுக்கே இந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தான்னு சொல்றது வந்து அதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சம்.